வெல்கம் டு இணையதள இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சிமெட்ரிக்கல் நெட்வொர்க்கோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். புரியுதுங்களா? இதுக்கு ப்ரீவியஸாக இருக்க வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா நெட்வொர்க்னா என்னன்னு சொல்லியிருப்போம், அதில் இருக்க அந்த 2 டைப்பு சொல்லியிருப்போம், அசிமெட்ரிக்கல் சிமெட்ரிக்கல், அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிமெட்ரிக்கலை பற்றி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசிமெட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம அகாடமியில் டெக்னிக்கல் எஸ்ஏ, தாலுக் எஸ்ஏ, அது மாதிரி எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பின்னு எல்லா எக்ஸாமுக்குரிய கிளாஸஸும் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும்னாலும் கீழே வந்து ஒரு 2 நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போய்க்குவோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் எத்தனை டைப் இதில் இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. எத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இமேஜ் இம்பிடன்ஸ் ஃபஸ்ட்டு ஒன், அடுத்தது இட்ராக்டிவ் இம்பிடன்ஸ், அடுத்தது இமேஜ் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட், அடுத்தது இட்ராக்டிவ் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. அப்படி எத்தனை இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. 1 2 3 4 இருக்குது. இப்போ 1 by 1 நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? நம்ம அகாடமிக்கில் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு பொறுமையாகவே நடத்துவோம். புரியுதுங்களா? அதாவது 0ல் இருந்தால், அதாவது 0 மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும், ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் புரிகிற மாதிரி தான் நம்ம அகாடமிக்கில் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். எடுத்தோடனே சில பேர் பாதி படிச்செல்லாம் வந்திருப்பீங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியான கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வருவேன் அப்படின்னு வரவங்களுக்கும் தனியாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இமேஜ் இம்பிடன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இமேஜ் இம்பிடன்ஸ். இமேஜ் இம்பிடன்ஸ் நம்ம எக்ஸாமில் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் பார்ப்போம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்புட் சைடு, இது வந்து அவுட்புட் சைடு. இன்புட் சைடு என்ன இருக்குது, அவுட்புட் சைடு என்ன இருக்குது. இன்புட் சைடில் நான் வந்து 200 ஓம், எனக்கு அவுட்புட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், டெர்மினேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 500. அதாவது இன்புட்டில் நான் வந்து 200 வச்சுருக்கேன் ஓம்ஸு, இதை நான் டெர்மினேட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன், அவுட்புட், இது வந்து இன்புட் சைடு, இது வந்து அவுட்புட் சைடு நான் பார்க்குறேன். என் ஆன்சர் என்ன வருதோ அப்படின்னா 500 அப்படின்னு வரதா வச்சுக்கோம், ஒரு அசம்ஷன் தான். புரியுதுங்களா? அடுத்தது இங்கே பாருங்களேன், இந்த சைடு வச்சுக்கோம். இதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், டெர்மினேட் பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெர்மினேட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னது 1 இன்புட் சைடு, இது வந்து அவுட்புட் சைடு. இப்போ நான் கால்குலேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 200 வரதா வச்சுக்குவோம். அப்படின்னா ஒரு சைடு நான் வந்து இன்புட்டாக வச்சு அடுத்த சைடு பார்க்கும்போது ஒரு ஆன்சர் வருமா, அதே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஒரு சைடில் வந்து மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி நான் அவுட்புட் எடுக்கும்போது சேம் ஆன்சர் வரும். பார்த்தீங்கன்னா தெரியுதா, இங்கே 200 வர்றது, இங்கே நான் அவுட்புட் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு 500 வருது. அதே மாதிரி இந்த சைடு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 200 வச்சுருக்கேன், அவுட்புட் அந்த சைடு பார்க்குறோம் அப்படின்னா 500 வரும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு மாற்றமும் இருக்காது, எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, வேல்யூவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இங்கே 200, இங்கே என்னது உங்களுக்கு 500, இங்கே 200, இங்கே 500. இப்போ டெஃபினிஷனுக்கு வருவோம். இமேஜ் இம்பிடன்ஸ். இமேஜ் இம்பிடன்ஸ் என்ன சொல்லியிருக்கோங்க அப்படின்னா இம்பிடன்ஸ் இன் விச் terminated each pair of terminals of the network in a such way each pair of terminals of the both direction are equal and normally denoted ZI1 and ZI2. புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த இதை காமிச்சிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 200ம் இந்த 500ம் உங்களுக்கு என்ன இம்பிடன்ஸ் அப்படின்னா இமேஜ் இம்பிடன்ஸ். உங்களுக்கு என்ன இம்பிடன்ஸ் அப்படின்னா இமேஜ் இம்பிடன்ஸ். உங்களுக்கு இது மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இமேஜ் இம்பிடன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் கால்குலேஷன் தான் போகணும் அவசியம் இல்லை. டயக்ராமை பார்த்துக்கோங்க. இங்கிட்டு 200 போட்டிருந்தா அங்கே 500, இங்கே 200 போட்டிருந்தா அங்கிட்டு 500. இது வந்து ஒரு சைடு இன்புட்டாக வச்சு அவுட்புட் பார்க்கும்போது வர ஆன்சரும், அந்த சைடில் இருக்கிறத இன்புட்டாக வச்சு இந்த சைடில் இருக்கிற அவுட்புட்டை பார்க்கும்போதும் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கே பாருங்கள், மாற்றம் இல்லை. இதுதான். ஓகேங்களா? ஸோ இமேஜ் இம்பிடன்ஸ்னால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணுறேன், சைமல்டேனியஸாக டெர்மினேட் பண்ணுறேன் ஈச் பேர்.
பேர் மீன்ஸ் இது இங்கே பாருங்கள் இப்படி டெர்மினேட் பண்ணுறேன், இப்படி டெர்மினேட் பண்ணுறேன், குழப்பிக்க கூடாது, புரியுதுங்களா? அடுத்தது இட்ராக்டிவ் இம்பிடன்ஸ். அடுத்தது என்னது? இட்ராக்டிவ் இம்பிடன்ஸ். இதை பாருங்களேன், ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், இங்கிட்டு வந்து 200 இருக்கும், இங்கே 500 இருக்கும், அதே மாதிரி இங்கிட்டு வந்து என்னது 500 இருக்கும், அங்கிட்டு என்ன இருக்கும் 200 இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தோம், ஓரளவுக்கு மாறி மாறி இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இன்புட் சைடில் என்ன இம்பிடன்ஸ் வருதோ அதே இம்பிடன்ஸ் உங்களுக்கு அவுட்புட் சைடும் வரும். அதே மாதிரி இதை நான் வந்து இன்புட்டாக வச்சுக்கிட்டேன்னா எனக்கு அவுட்புட் சைடில் எனக்கு என்ன இம்பிடன்ஸ் வரும் அப்படின்னா அதே இம்பிடன்ஸ் வரும். அப்படின்னா இங்கே ரெண்டுமே சேம் வேல்யூ, தெரியுதுங்களா? இங்கேயும் கொடுக்கறது இங்கேயும் அதே ஆன்சர் தான், இங்கே கொடுத்தா இது எனக்கு இந்த சைடும் ஒரே ஆன்சர் தான் வரும். அதுதான் இந்த இடத்துல சொல்லுவாங்க இட்ராக்டிவ் இம்பிடன்ஸ். இட்ராக்டிவ் இம்பிடன்ஸ் terminate at the other pair terminals in such a way the impedance measured the first pair of terminal equal to terminating impedance. டெர்மினேட்டிங்னா எதை டெர்மினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அப்படின்னா டெர்மினேட் பண்ணாத பேரில் இருக்கிற இம்பிடன்ஸும் டெர்மினேட் பண்ணிட்டு கிடைக்கிற அந்த இம்பிடன்ஸும் எனக்கு சேமாக கிடைக்கும். ஓகேங்களா? அது இன்புட்டில் வச்சு அவுட்புட்டில் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன், மாற்றி அவுட்புட்டில் வச்சு இன்புட் சைடில் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் வந்து சேமாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வாட்டி 1 2 இன்புட்டாக நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 4 5 3 4 டெர்மினல் அவுட்புட் டெர்மினலாக வச்சுக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி இந்த சைடில் 4 3 வந்து இன்புட்டாக மாதிரி நான் கன்சிடர் பண்ணினேன் அப்படின்னா 1 2 அவுட்புட் டெர்மினல் மாதிரி இருக்கிற மாதிரி அர்த்தம். டயக்ராம் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இது எதுக்கு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வரும். அடுத்து இமேஜ் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட். இமேஜ் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட் இதுக்கு டெஃபினிஷன் இருக்கு. என்ன டெஃபினிஷன் அப்படின்னா 1/2 ஆஃப் நேச்சுரல் லாகரித்மிக் வெக்டர் ரேஷியோ ஆஃப் வோல்ட் ஆம்பியர். வோல்ட் ஆம்பியர்ன்றது யூனிட்டை சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வோல்டேஜுக்கும் கரண்ட்டும் டு அவுட்புட் வோல்டேஜ் கரண்ட்டு, இன்புட் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு டிவைட் பை அவுட்புட் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆஃப் லாகரிதமிக் எடுக்கிறேன். தெரியுதுங்களா? இதுதான் என்னது டெஃபினேஷன், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்னது சென்டிங் எண்ட் விஎஸ் அப்படின்னா என்னது சென்டிங் எண்ட், ஐஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சென்டிங் கரண்ட்டு சென்டிங் வோல்டேஜ், ரிசீவிங் கரண்ட்டு ரிசீவிங் வோல்டேஜ். இது ஓகேங்களா? குழப்பிக்க கூடாது. ஏன்னா அடுத்தது நம்ம இந்த இடத்துல மாற்றுவோம். அடுத்தது இட்ராக்டிவ் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சென்டிங் வோல்டேஜ் டிவைட் பை ரிசீவிங் வோல்டேஜ், சென்டிங் கரண்ட்டு டிவைட் பை ரிசீவிங் கரண்ட்டு. இதுக்கு நான் லாக் எடுக்கிறது ரெண்டுமே என்னவா இருக்கும் அப்படின்னா சேம் ஆன்சர் எனக்கு வரும். எனக்கு என்ன கிடைக்கும், சேம் ஆன்சர் கிடைக்கும். அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். இட் இஸ் ஏ ரேஷியோ ஆஃப், என்ன சொல்லிடலாம், நேச்சுரல் ஆகிறதுக்கு நான் ரேஷியோ எடுத்து இந்த மாதிரி போடுறோம். ஸோ ஃபார்முலா என்னது விஎஸ் குழப்பி கூட, அதனால தான் மறுபடியும் விஎஸ் டிவைட் பை விஆர். இப்போ கேட்டுருவாங்க விஎஸ் டிவைட் பை விஆர், அடுத்தது விஆர் டிவைட் பை விஎஸ், அதுக்கப்புறம் ஐஆர் டிவைட் பை ஐஎஸ், அப்புறம் ஏதாவது ஒன்று ரெண்டுமே சேமா ஐஎஸ் டிவைட் பை ஐஎஸ். which of the following is the correct iterative transfer constant அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. அப்போ நீ எக்ஸாம்பிள்கிட்ட நீ சென்டிங்கும் ரிசீவிங்கும் அது கரண்டாகவும் இருக்கலாம் வோல்டேஜாகவும் இருக்கலான்றத மனப்படமாக போங்க, அப்போ குழப்பம் வராது. ஓகேவா? இந்த வார்த்தை எஸ்ஆரில் உங்களை குழப்பி விட்டுருவாங்க. இந்த இட்ராக்டிவ் கான்ஸ்டன்ட்டை நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வெக்டார் குவான்டிட்டியை நம்ம என்ன சொல்கிறோம், theta t is equal to a theta j b t அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். at அப்படின்றது இட்ராக்டிவ் அட்டென்யூவேஷன் கான்ஸ்டன்ட், pt அப்படின்றது இட்ராக்டிவ் ஃபேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? குழப்பிக்காதீங்க. ஸோ இந்த 4 தான். அப்புறம் 4க்கு 4 ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருப்பி சொல்லலாம், இட்ராக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட்டுக்கு லாகி விஎஸ் டிவைட் பை விஆர். 4 இது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஐஎஸ் டிவைட் பை ஐஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த டேர்மை பார்த்துக்கணும். அடுத்தது இமேஜ் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட்டுக்கு எதை மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னா மனப்பாடம் நீங்கள் இப்போ ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா உங்கள் மனசில் பதிஞ்சிடும். ஸோ சென்டிங் எண்டு ரிசீவிங் எண்டு நல்லா பார்த்துக்கோ, சென்டிங் எண்டு ரிசீவிங் எண்டு. அடுத்தது இட்ராக்டிவ் இமேஜுக்கு
இங்கிட்டும் ஒரே வேல்யூ வரும், அங்கிட்டும் ஒரே வேல்யூ வரும். மாற்றி நான் இன்புட் அவுட்புட்டாகவும் அவுட்புட் டெர்மில் இன்டர்சேஞ்ச் பண்ணி பேராக வச்சு பார்த்தாலும் எனக்கு சேம் வேல்யூ கிடைக்கும். இமேஜ் இம்பிடன்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ரெண்டு சைடுமே இதை நான் இன்புட்டாக வைக்கும்போது அவுட்புட்டில் கிடைக்கிற ஆன்சர், இதை நான் இன்புட்டாக வச்சு இந்த சைடில் அவுட்புட்டாக வைக்கும்போதும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இதுதான் உங்களை மாற்றி விட்ருவாங்க, குழப்பி விட்ருவோம். இதை மட்டும் தெளிவாக பார்த்து, அதனால் இதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் நிறையா நேரம் எடுத்துருக்கோம் இந்த ஒன்று சொல்கிறதுக்காக. இவ்வளோ தான். என்ன அது ப்ராப்பர்ட்டி, எதோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் ஈக்குவலைசர் அப்படின்ற ஒரு டைட்டிலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 4 ஃபார்முலா, இதுக்குரிய அந்த 4 ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போங்க. அதிலிருந்து தான் சம்மும் கேட்பாங்க. புரியுதுங்களா? சம் எல்லாம் நம்ம தனியாக சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம அகாடமியில் டெக்னிக்கல் ஆல்கேஸு, அதே மாதிரி எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பின்னு எல்லா எக்ஸாமுக்குமே, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலுமே நம்ம அகாடமியில் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அது டெக்னிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நான் டெக்னிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? விருப்பம் மூலமான கீழே ஒரு 2 நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.